நாடாளுமன்ற தேர்தல் களம் தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு பரபரப்பாக இருக்குன்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். புதுச்சேரியில் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? இன்றைய கொஞ்சம் சோறு கொஞ்சம் அரசியல் புதுச்சேரியில் தான். நம்மளோட சேர்ந்து அரசியல் பேச போகிறது புதுச்சேரி நாடாளுமன்ற பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம். வாங்க பேசலாம். வணக்கம் சார். பிரச்சாரம்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு சார், நல்லா போயிட்டு இருக்குது. கொஞ்சம் சோறு கொஞ்சம் அரசியல் இந்த நிகழ்ச்சியோடைய பேரு. அதுக்காக கொஞ்சம் தான் அப்படின்னு இல்லை, ரெண்டுமே நம்ம நிறைய பண்ணலாம். இன்னைக்கு நீங்க வெஜிடேரியன் அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு மட்டுமா இல்ல எப்பவுமே நீங்க வெஜிடேரியன்? பொதுவாக இந்த தேர்தல் நேரத்தில் ஃபுல்லாகவே நம்ம மேக்சிமம் நாமினேஷன் தாக்கல் பண்ணதுல இருந்து போலிங் வரைக்குமே வெஜிடேரியன் இருப்பேன். அதில் ரெண்டு காரணம். ஒன்று விரதம், ரெண்டாவது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இப்போது அன் டைமில் வரோம், அன் டைம் சாப்பிட்றோம். அதனால உடலுக்கு எந்த வித ஒரு கெடுதலும் வந்துடக்கூடாது. நேரம் தவறு ஓய்வு இல்லாமல் இருக்கிறதால ஸ்டொமக் அப்செட் ஆகிடக்கூடாது. அதனால நமக்கு உடல் ரீதியாக எந்த உபாதைகளும் வந்துடக்கூடாது, எந்த வேலையும் கெட்டுவிடக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த சைவ உணவை மேக்சிமம் எடுத்துக்கிறது. இந்த உணவு அப்படின்றது, உணவு அரசியல் ரெண்டுத்தையும் தான் பேச போகிறோம். முதல்ல உணவுலேருந்து ஆரம்பிக்கலாம். பாண்டிச்சேரி அப்படின்னாலே பிரெஞ்சு கலாச்சாரம் அதிகமாக கலந்துருக்கும் அப்படின்றது தான் ஞாபகம் வரும். உணவில் எப்படி? இல்லை, உணவை பொறுத்த வரைக்கும் இப்போ நார்மலாக வந்து சவுத் இண்டியன் டிஷ், இப்போது தமிழ்நாட்டில் என்னென்ன உணவுகள் வந்து பயன்படுத்துகிறாங்களோ அது மாதிரி உணவுகள் தான் எங்கள் மக்கள் வந்து பயன்படுத்துகிறோம். நாமளும் அப்படி தான். இப்போ அதுக்குன்னு இப்போ ஒயிட் டவுன் ஏரியான்னு ஒரு சில ஏரியா இருக்குது. அப்போ அந்த பகுதியில் வசிக்கிற மக்கள், ஃப்ரான்ஸில் இருந்து வசிக்கிறவங்க, அவங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள் தான் வேறு மாதிரி இருக்குமே தவிர, இங்கே பாண்டிச்சேரியில் இருக்கிற பூர்வீக குடியாக இருக்கிறவங்க எல்லாருமே வந்து உணவுகளை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு உணவுகள் முறையில் தான் வந்து சாப்பிடலாம். பொதுவான உணவு பழக்கம்ன்றது தமிழ்நாட்டில் என்ன உணவு பழக்க வழக்கங்கள் நடைமுறை இருக்கோ அந்த உணவுகளை தான் வந்து. பிரெஞ்சு உணவு வந்து எப்பயாவது ருசி பார்க்கறதுக்காக சாப்பிட்றது உண்டு, எப்பயாவது உண்டு. நீங்க அந்த மாதிரி எப்போ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக உணவு வகைனா என்னது? ஃப்ரெஞ்சு உணவு வகைனா அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்லிக் பிரெட்டு இது பண்ணி கொடுப்பாங்க. அது நான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன், இந்த கார்லிக் பிரெட்டு. அதே மாதிரி வந்து இந்த சாண்ட்விட்சு கொஞ்சம் நல்லா அழகாக பண்ணி கொடுப்பாங்க, அது கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவேன். அதில் அந்த ஃப்ரெஞ்சு ஃபுட்டுலேயே ஒரு மாதிரி இந்த இதெல்லாம் ஸ்மாஷ் மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க, அதெல்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது மாதிரி நிறைய சாப்பிட்றது உண்டு. இப்போ வேறு ஊர்லேருந்து தலைவர்கள் உங்களை சந்திக்க வரும்போது இங்கே அவங்களுக்கு நீங்கள் விருந்து கொடுத்த அனுபவம், அவங்க பிரெஞ்சு உணவு ஏதாவது சாப்பிட்ருக்காங்களா? அந்த மாதிரி நிறைய தலைவர்கள் வந்தால் மேக்ஸிமம் அவங்க வித்தியாசமான உணவு சாப்பிடணும்னு நினைப்பாங்க, பிரெஞ்சு உணவு சாப்பிடணும்னு நினைப்பாங்க. அதுக்கான நிறைய ஹோட்டல்ஸ் இங்கே வந்து நிறைய இருக்குது. ஒயிட் டவுனில் இந்த பிரெஞ்சு உணவுகளுக்கு மட்டும் கொடுக்குற எஸ்பெஷலி ஹோட்டல்ஸ் நிறைய இருக்குது. அவங்களுக்கு அது மாதிரி இடத்துல எடுத்துகிட்டு போயிட்டு அவங்களுக்கு அந்த உணவு வந்து நம்ம வந்து கொடுக்குறது வழக்கம். அந்த மாதிரி ஏதாவது ஒரு தலைவர் ஏதாவது நல்லா ரசித்து ஏதாவது ஒரு உணவு சாப்பிட்டு பேசினது, ஏதாவது அந்த அனுபவத்தை ஏதாவது பாருங்களேன். இப்போது பார்த்தீங்கன்னாக்கா வந்து இப்போ நிறையான தலைவர்கள் வந்து வரும்பொழுது தமிழ்நாட்டு அரசியல் தலைவர்கள் தான், அவங்க தான் வந்து அதிகமாக வந்திருக்காங்க. அதனால் இப்போ டெல்லியிலேருந்து அரசியல் தலைவர்கள் அதிகமாக அங்கே வந்து, அதுவும் பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் வந்து இதுமாதிரி உணவுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்குறதே இல்லை, அவங்க எந்த பக்கத்தாலும் வேலை கரெக்டாக அந்த டைமுக்கு வருவாங்க, அந்த மீட்டிங் முடிப்பாங்க. அந்த டைமுக்காக நீங்க மெயின்டைன் பண்ற டயட்டை சொல்லும் போதே அது புரிஞ்சது. சரி, பிரச்சாரம்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு, அருமையா போயிட்டு இருக்கு. மக்களுடைய ரெஸ்பான்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆக்சுவலா இந்த தொகுதிக்கு கேண்டிடேட்டா நிக்கிறதுக்கு கொஞ்சம் மறுத்துக்கிட்டே இருந்தீங்க ரொம்ப நாள், ரொம்ப டிலே ஆச்சு. அதுக்கப்புறம் திடீர்னு முடிவை மாற்றிக்கிட்டு ஒத்துக்கிட்டு தேர்தலில் நிற்கிறதுக்கு என்ன ஏதாவது காரணம் இருக்கா? அது இல்லை, அதாவது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து இங்கே மாநில அரசில் இருக்கணும், நிறையா மாநில மக்களுக்கு நிறைய சேவை செய்யணும் அப்படின்ற எண்ணம். ரெண்டாவது, நான் மாநில அரசிலிருந்து மத்திய அரசு உடைய எம்பிஓ ஆகி போயிட்டோம்னு சொன்னால் இங்கே இருக்கிற மக்களுடைய தொடர்பு அருந்து போயிடுமோ அப்படின்ற ஒரு அச்சம். இதன் காரணமாக வந்து நான் தொடர்ந்து மறுத்துக்கிட்டு இருந்தேன். எனக்கு தேவையில்லை, நான் வந்து இங்கே மாநில அரசுலேயே இருக்கேன், எனக்கு மத்திய அரசுடைய தேவையில்லை, எனக்கு ஒன்றும் வயசு இருக்குது, கொஞ்ச நாள் நான் மாநில அரசில் இருந்து சர்வீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் மத்திய அரசுடைய பணிக்கு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். மறுப்புக்கான காரணம் இது முடிவு மாற்றினதுக்கான காரணம் அவங்க கட்சி தலைமை வந்து இல்லை, நீ மாநிலத்திலிருந்து செய்கிறத விட மத்தியில் வந்து செய்யும்போது உன்னை நீங்கள் அதிகமாக செய்ய முடியும், மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் ஒரு உறவாக இருந்து நீங்கள் இன்னும் என்னென்ன திட்டங்களை மாநிலத்துக்கு செய்யணும்னு நினைக்கிறீங்களோ, பாண்டிச்சேரி மாநிலம் வளர்ச்சியடையணும்னு நினைக்கிறீங்களோ, அதெல்லாம் நீங்கள் இங்கேருந்தே செய்யலாம்
அதனால் ஒன்றும் ஒரு பெரிய ஒன்றும் உங்களுக்கு வந்து வித்தியாசங்கள் வந்துடாது, வேறுபாடு வந்துடாது. அதனால் வந்து ரெண்டாவது வந்து நாங்கள் வந்து ஒரு புதுவை மாநிலத்தில் ஒரு அறிமுகமான ஒரு வேட்பாளரை நிறுத்தணும்னு நினைக்கிறோம். அதனால அது நீங்க தான் சரியா இருக்கும்னு நாங்க விருப்பப்படுறோம். முதல்வர் ரங்கசாமி கூட வந்து நீங்க தான் போட்டியிடணும்னு ரொம்ப ஆர்வம் காட்டினாரு. அதுக்கு காரணம் அதுதான். அதாவது வந்து ரங்கசாமி ஐயாவுடைய முக்கியமான காரணம் என்னன்னா, ஒரு அறிமுகமான புதுவை மாநிலம் அறிமுகமான ஒரு வேட்பாளரை நிறுத்தணும், அதுவும் எந்தவித குறைபாடுகளும் சொல்ல முடியாத வேட்பாளராக இருக்கணும் அப்படின்றது அவருடைய எண்ணம். இந்த ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் இல்லாத ஒரு வேட்பாளராக நிறுத்தினா நமக்கு வெற்றி வாய்ப்பு வந்து எளிதாக இருக்கும். ஏன்னா அவர் போன முறை வந்து அவர் ஒரு வேட்பாளர் நிறுத்தும் பொழுது அப்போ என்ன சொல்லிட்டாங்க, வேட்பாளர் பிரச்சனை போது நானே சொல்லியிருக்கேன். அப்போ நான் வந்து காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக இருந்தேன். இப்போ பிரச்சாரம் பண்ணும் பொழுது அப்போ நானே என்ன சொன்னேன், ஒரு அறிமுகம் இல்லாத ஒரு அனுபவம் இல்லாத ஒரு தம்பியை நிறுத்துறாங்க, ஒரு சிறிய வயசு தம்பி நிறுத்துறாரு, ஒரு பாராளுமன்றத்தை பற்றி எதுவுமே தெரியாது, அட்மினிஸ்ட்ரேஷனை பற்றி எதுவுமே தெரியாது, அப்படி இருக்கும் நீங்கள் ஓட்டு போடணுமா? அதனால் இவர் வந்து எதிர்கட்சி வேட்பாளர் வந்து அனுபவம் வாய்ந்தவர், ஓட்டு போடுங்க அப்படின்னு அப்பயே நான் பிரச்சாரம் பண்ணியிருக்கேன். நீங்க பேசுனது இப்போ உங்களுக்கே வந்து வாய்ச்சிருக்கு இல்ல. இப்போ அதெல்லாம் மனசுல வச்சுதான் அவர் என்ன பண்ணாரு, ஒரு அறிமுகமான வேட்பாளரை மக்கள்கிட்ட சேவையாற்றி அட்மினிஸ்ட்ரேஷன் தெரிஞ்ச ஒரு வேட்பாளரை நிறுத்தினா நமக்கு நல்லா இருக்கும்ன்றதுக்காகத்தான் இது மாதிரி முடிவை என்ன நிறுத்தணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்தாங்க. இப்ப களத்துல பார்த்தா பிரச்சாரமா அவர் ரொம்ப தீவிரமா மேற்கொள்றாரு. ஆமா, அது எப்படி கூட்டணி கட்சிக்காரர் ஒருத்தர் வேட்பாளர் நிற்கிறாருன்றதுக்காகவா இல்ல தனிப்பட்ட நமச்சிவாயத்துக்காகவா? ஒரு கூட்டணி கட்சியுடைய வேட்பாளர் அந்த கூட்டணி தர்மத்தோட நம்ம வந்து இந்த சீட்டை ஜெயிக்கணும். அது மட்டும் நீங்க நம்ம ஆளுங்கட்சியில் இருக்கோம், மக்கள் மத்தியில் ஆளுங்கட்சியில் இருக்கோம். ஒரு ஆளுங்கட்சியா இருந்து அந்த சீட்டை வந்து நம்ம வந்து ஜெயிக்கிறதுன்றது ஒரு மிக முக்கியமான ஒரு இது. இதனால தான் வந்து அவங்க முதலமைச்சர் வந்து ரெண்டாவது வந்து புதுவை மாநிலத்துக்கு வந்து வளர்ச்சி, எதிர்காலத்தில் யாருக்கு நம்ம ஓட்டு போட்டு யாரை நம்ம எம்பி ஆக்கி அனுப்பினோம்னா நம்ம மாநிலத்திற்கு தேவையான வளர்ச்சியை பெற முடியும், நிதி கேட்டு பெற முடியும் அப்படின்றது அவருடைய ஆணித்தரமான நம்பிக்கை. அதனால வந்து அவர் வந்து தீவிரமான அந்த தேர்தல் பரப்புரையில் அவர் ரொம்ப ஈடுபட்டு இருக்காரு. பரப்புரைன்னு சொல்லும் போது அடுத்த கேள்வி எனக்கு தோணுது, உங்களோட வாக்குறுதிகளில் வந்து புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து அப்படின்னு குறிப்பிட்டிருக்கீங்க. இப்போ இங்கே மாநிலத்திலையும் கூட்டணி ஆட்சி இருக்கு, மத்தியில் ஆள்றதும் பாஜக தான். இது வரைக்கும் அதை செய்ய முடியாததை இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க? அதாவது இப்போதைய ஒரே ஒரு உதாரணம் சொல்ல போகணும்னு சொன்னாக்கா, இதே காங்கிரஸ் அரசாங்கம் மத்தியில் இருந்தது, மாநிலத்தில் இருந்தது. இதே நாராயணசாமி மத்திய அமைச்சராக இருந்தார், இதே இன்னைக்கு வேட்பாளர் நினைக்கிற வைத்திலிங்கம் முதலமைச்சராக இருந்தார், சபாநாயகராக இருந்தார், பல்வேறு பொறுப்புகளில் இருந்தாங்க. அப்போது அவங்களால ஏன் அந்த காலகட்டத்தில் செய்ய முடியல, ஏன் செய்யலை? அவங்க இன்னைக்கும் மாநில அந்தஸ்தை பற்றி பேசுகிறாங்க, மாநில அந்தஸ்து கொடுக்கல அப்படின்னு கேட்குறாங்க. அவங்களால செய்ய முடியல, அவங்க இத்தனை நாள் ஆட்சியிலையும் இல்லை, நீங்க இத்தனை நாள் ஆட்சியில் இருந்திருக்கீங்க. இல்லை அதிகப்படியான ஆட்சியில் அவங்க தான் இருந்திருக்காங்க. அதான் அப்போ அவங்க அதிகப்படியான அவங்களால செய்ய முடியல, அவங்களால செய்ய முடியல. தொடர்ந்து இந்த 3 வருஷமா நாங்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். முயற்சியில் இருக்கீங்க. நம்மளால முயற்சியில் இருந்துட்டு இருக்கோம், மத்திய அரசோட தொடர்பில் முயற்சியில் இருந்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும் பொழுது நம்ம மாநில மக்களுடைய உணர்வை நேரடியாக அவங்களுக்கு எடுத்து சொல்லி ஒரு பாராளுமன்ற வேட்பாளராக வெற்றி பெற்று போகின்ற பொழுது மாநில மக்களுடைய உணர்வுகளை அவங்களுக்கு சொல்லி அதன் மூலமா அதை வந்து கேட்டு பெறுவதற்கு அது சாத்தியமாக இருக்கும்னு நான் நம்புறேன். இப்போ நீங்க எம்பி ஆனதுக்கு அப்புறம், எம்பி ஆகிற பட்சத்தில் என்ன மாதிரியான முன்னெடுப்புகள்லாம் செய்ய போறீங்க இந்த விஷயத்துல? அதாவது இந்த விஷயத்துல நம்ம பிரதம அமைச்சரை சந்திச்சு பேசலாம், உள்துறை அமைச்சர்களை சந்திச்சு பேசலாம், வந்து பாராளுமன்றத்தில் பேசலாம். இது மாதிரியான விஷயங்களை வந்து அதன் மூலமாக கொண்டு செல்றதுக்கு வந்து எதுவாக இருக்கும். அப்போ மத்திய அரசு ஏதாவது உங்களுக்கு ஏதாவது வாக்குறுதி கொடுத்துருக்காங்களா? இப்போ நீங்க போட்டியிடுறதுனால உங்களுடைய தேர்தல் வாக்குறுதியா இது இந்த மாநில அந்தஸ்து இருக்கிறதுனால எதுக்கு மத்திய அரசு ஏதாவது உங்களுக்கு முன்கூட்டியே ஏதாவது வாக்குறுதி கொடுத்துருக்கு? இல்லை, அது மாதிரி வாக்குறுதிகள் எதுவும் கொடுக்கல. அது மாதிரி வாக்குறுதி எதுவும் கொடுக்கல. அதை கேட்டு பெற முடியுன்ற நம்பிக்கை நமக்கு இருக்கு. இப்போ நீங்க அந்த கட்சியில தான் இருக்கீங்க, அவங்களோட வேட்பாளர் தான் இருக்கீங்க. இது வரைக்குமே அந்த வாக்குறுதி கொடுக்காதவங்க கிட்ட இருந்து எப்படி அதை நீங்க கேட்டு பெற முடியும்? அப்படி கிடையாது. இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா, இப்போ இந்த நேரம் உங்களுக்கு நல்லா தெரியும், எல்லாமே தேர்தல் நேரத்தில் தேர்தலில் பரபரப்பாக இருந்துகிட்டு இருக்காங்க. அவங்கவுங்க ஒரு இடத்துல பரப்புரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்ற நேரத்தில் இப்போ இன்னைக்கு நீங்கள் அவங்களை அனுப்பிக்கு பேசுறதோ இது பண்ணுறதுன்றது வந்து ஒரு சிரமமான காரியம், முடியாத காரியம். அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் நான் ஒரு கோரிக்கையை போது ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்ற முறையில் கேட்கும்போது அது எளிதாக இருக்கும். கேள்வி என்னன்னா,
இது வரைக்கும் அவங்க அதுக்கான வாக்குறுதி எதுவும் கொடுக்கல. அப்படி இருக்கும்போது எந்த தைரியத்துல நீங்க இதை வாக்குறுதியா முன் வச்சிருக்கீங்க? பாராளுமன்ற உறுப்பினராக போகும்பொழுது என்னால் அதை வாதாடி பெற முடியும் என்ற நம்பிக்கை இருக்குது. என் மேல இருக்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் கொடுத்துருக்கேன். இந்த நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸுடைய ஆதிக்கம் ரொம்ப நாளா இருந்துகிட்டு இருக்கு. நீங்களும் அந்த கட்சியில இருந்திருக்கீங்க. இப்ப இந்த முறை அதை எப்படி எதிர்கொள்ள போறீங்க? அதுக்கு ஏதாவது வியூகம் வச்சிருக்கீங்களா? அதாவது காங்கிரஸுடைய இருந்தால் அதெல்லாம் மாறி ரொம்ப நாள் ஆச்சு. எப்போ 2021 சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி 9 சீட்டு 6 சீட்டு ஜெயிச்சோமோ அப்போவே அந்த கோட்டையெல்லாம் தகர்ந்து போச்சு. இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி 15 சட்டமன்ற உறுப்பினராக 2016 வெற்றி பெற்று இன்னைக்கு 2 சட்டமன்ற உறுப்பினர் அளவுக்கு வந்தாங்களோ அப்போவே காங்கிரஸுடைய செல்வாக்கு சரிஞ்சு போச்சு. அதனால இது சரிஞ்சதுக்கு நீங்களும் ஒரு காரணம்னு சொல்லலாமா? எது காங்கிரஸுடைய செல்வாக்கு சரிஞ்சதுன்னு சொன்னீங்களே, அது உண்மையா இருக்கிற பட்சத்தில் அதுக்கு நீங்களும் ஒரு காரணம்னு சொல்லலாமா? மேபி இருக்கலாம். 2016 தேர்தலில் முதல்வர் ஏன்னா சரியானவர்களுக்கு சரியான அங்கீகாரம் அந்த கட்சியால் கொடுக்கப்படவில்லை. அதுதான் இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியுடைய ஒட்டுமொத்த உட்பட உங்களையும் என்ன உட்பட இந்திய நாடு முழுவதும் என்ன நடந்துச்சு அந்த சமயத்தில்? எது நீங்க முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு தேர்தல் களத்தில் இறங்கினீங்க, ஜெயிச்சிங்க. ஆனா முதல்வர் மாற்றப்பட்டாரு. அந்த சமயத்தில் நடந்த விஷயங்கள் என்னது? அதாவது அந்த நேரத்தில் தேர்தலுக்கு முன்னாடி நான் என்னுடைய தலைமையில் கட்சியினுடைய தலைவராக இருந்து அந்த தேர்தலை சந்திச்சிருக்கிறோம். தேர்தலில் ஒவ்வொரு இடத்துலையும் நாராயணசாமி அவர்கள் இவர் தான் முதலமைச்சர் ஆவார், தேர்தலை வெற்றி பெற்றா அப்படின்னு மரியாதைக்குரிய முதல்வர் என்ஆர் ஐயா அவரை எதிர்க்கிறதுக்கு ஒரு ட்ரம்ப் கார்டாக பயன்படுத்தியிருக்காங்க. அது எனக்கு முதல்ல தெரியல. அதுக்கு தேர்தல் முடிஞ்ச பிறகு தேர்தலே போட்டியிடாத ஒரு நாராயணசாமி அந்த முதலமைச்சர் பதவிக்கு வராரு. அது எந்த விதத்தில் நியாயம்? நான் என்னுடைய கோரிக்கை அப்போ நான் சொன்னது என்னன்னா, கட்சி தலைமைகிட்ட நீங்கள் யாரை வேணா முதலமைச்சர் ஆக்குங்க, தேர்தலில் போட்டிட்டு வெற்றி பெற்றவங்க ஆக்குங்க. தேர்தலே போட்டியிடாத ஒருத்தர் பேக்டோர் வழியா கொல்லப்புற வழிமா ஒரு பதவிக்கு வராருன்னு சொன்னால் அப்போ காலங்காலமாக வேலை செஞ்சு வேர்வை சிந்தி உழைச்ச அந்த கட்சிக்காரனுக்கு உங்களுடைய மரியாதை இதுதானா? அப்பவே உங்க எதிர்ப்பை பதிவு செஞ்சீங்களா? அப்பயே நான் என்னுடைய எதிர்ப்பை பதிவு செஞ்சேன். இருந்தாலும் கட்சியினுடைய நலன் கருதி நான் பொறுத்துக்கிட்டு தான் இருந்தேன். மேல் இடத்துல நீங்க இதை பத்தி பேசும்போது என்ன பதில் கிடைச்சது? உங்களை எப்படி கன்வின்ஸ் பண்ணாங்க? இல்ல, அப்ப அவங்க கன்வின்ஸ் பண்ணும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இப்போதைக்கு நீங்க 2வது அமைச்சராக இருங்க. அதன் பிறகு இது வரைக்கும் அதாவது 1 man 1 post தான் பார்ட்டியில். அப்போ அவங்க திரும்ப என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்க கட்சித் தலைவராகவும் இருங்க, அமைச்சராகவும் இருங்க, உங்களுக்காக அந்த விதியை தளர்த்தி நாங்கள் பண்றோம், நீங்க இருங்க, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமே அதிருப்தியில தான் அந்த பணியை தொடர்ந்தீங்களா? இல்ல, அதிருப்தியை தொடரல. தொடர்ந்து சரி கட்சி தலைமை சொல்லுது, நம்ம கட்சி தலைமை கட்டுப்படணும், நம்ம எந்த நேரத்திலும் நம்ம அவசரப்பட்டு எடுக்கிற முடிவு நம்ம அரசியல் தவறா போயிடும் அப்படின்றதுக்காக தொடர்ந்து நான் பொறுத்துக்கிட்டு தான் இருந்தேன். பொறுத்துட்டு அவருக்கு ஒத்துழைச்சி திரும்ப எல்லா எலெக்ஷனும் சந்திச்சிருக்கேன் கட்சி தலைவராக. பொறுத்துக்கிட்டு இருந்தீங்க, இருந்தாலும் அது ஒரு குமுறலாவே மனசுக்குள்ள இருந்திருக்கும். இல்ல குமுறலா மக்கள் இல்ல குமுறலா இல்ல குமுறலா இல்ல மக்கள் பணி தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருந்தோம். அதான் ரெண்டுத்தையும் எப்படி பேலன்ஸ் பண்ணீங்க அப்படின்னு கேட்கிறேன். இல்ல அதாவது ஒரு விஷயம், நம்ம ஒரு விஷயத்தை நம்ம விரும்புறோம், நம்ம விரும்புறது கிடைக்கலன்னா கிடைச்சதை விரும்பிடணும். அதுக்காக விரும்புறது கிடைக்கலைன்றது அதையே நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தா வாழ்க்கையில எதுவுமே நடக்க போறது இல்லை. அதே நினைச்சுக்கிட்டு இருந்தா அதனால நெகட்டிவா தான் நம்ம போவோம். எந்த பொறுப்பு கொடுத்தாலும் அதை சரியா செய்யணும்னு நினைக்கிறவன் நான். அதனால சரி ரைட்டு, இன்னைக்கு நம்ம முயற்சி பண்ண முடியல, இன்னைக்கு தான் கிடைச்சிருக்குது, இதை வச்சு நம்ம சிறப்பாக நம்மளால எப்படி செய்ய முடியும், எப்படி ஆட்சி பண்ண முடியும், எப்படி நமக்கு மக்களுக்கு சேர்த்து திட்டம் செய்ய முடியும், அப்படிதான் நான் யோசனை பண்ணேன். அப்படி ஒரு முடிவுக்கு தொடர்ந்து மக்கள் பணியில இருந்த நீங்க எந்த தருணத்துல பாஜக இணையணும்னு நினைச்சீங்க? பாஜக எந்த தருணத்தில் இணையணும்னு நினைச்சுன்னா, தொடர்ந்து அப்படி செஞ்சுட்டு வந்த என்ன தொடர்ந்து மரியாதைக்குரிய நாராயணசாமி அவர்கள் தொடர்ந்து என்னை ஓரங்கட்டுறதுலையும் எனக்கு இடையூறு கொடுக்கறதுலையும் இதுலயே ஒரு குறியா இருந்துகிட்டே இருந்தார். குறிப்பிட்ட ஏதாவது சம்பவத்தை சொல்ல முடியுமா? குறிப்பிட்ட சம்பவம் சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய துறைகள் சம்பந்தமா எந்த வித சொன்னாலும் அதை சரியா செஞ்சு கொடுக்கறது கிடையாது, அப்புறம் கொடுக்குறதில்லை. எந்த ஒரு ஃபைல் போனாலும் முதலமைச்சர் மேல தான் போகும், முதலமைச்சர் மூலமா தான் போகும். அப்ப எந்த ஒப்புதலும் கொடுக்கறது இல்லை. அது மட்டும் இல்லாம நிறைய நேரங்களில் கட்சி விஷயங்களில் தலையிட்டு, ஏன்னா இப்போ கட்சியுடைய தலைவராகவும் இருக்கேன், அப்போ கட்சியில் தலையிட்டு அந்த கட்சி பண்ண முடியாமல் டிஸ்டர்ப் பண்ணுறது, அது ஒரு குரூப் சேர்த்து வச்சுங்களா நடக்கும்போது இதை பற்றி நீங்கள் தேசிய தலைமைகிட்ட பேசலையா? தொடர்ந்து சொல்லியிருக்கேன், தொடர்ந்து முறையிட்டிருக்கேன். சோனியா அம்மாட்ட நேரடியாக சந்திச்சும் பேசியிருக்கேன். எங்களுடைய பொறுப்பாளர் அன்னைக்கு முகுல் வாசனிக்கு இருந்தார், அவர்கிட்டையும் நாங்கள் சொல்லியிருக்கோம்.
எல்லாத்தையும் பார்த்துக்கலாம், நாங்கள் கூட்டு சரி பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்களே தவிர அதெல்லாம் வெறும் பேச்சாக இருந்ததை தவிர அது எதுவுமே வந்து எங்களுக்கு நடைமுறைப்படுத்தலை. இப்போ நாங்கள் காமராஜர் நகரோட இடைத்தேர்தல் வந்ததுக்கு உங்களை சமாதானப்படுத்துகிற விஷயமா தான் இருந்தது. காமராஜர் தொகுதியில் இடைத்தேர்தல் வந்தது. அப்போது மரியாதைக்குரிய முதலமைச்சராக இருந்த நாராயணசாமி அவர் ஒருத்தரை வந்து கேண்டிடேட்டாக போடணும்னு முன்மொழிகிறாரு, நானும் ஒருத்தரை கேண்டிடேட்டாக போடணும்னு முன்மொழிகிறேன். அப்போ இதில் யாரை கேண்டிடேட்டாக போடுறதுன்னும் பொழுது தலைமையில் ஒரு வாக்குவாதம் வருது, பிரச்சனை வருது. அப்போ அவங்க 2 பேரும் கூப்பிட்டு பேசுகிறாங்க, ஒரு காம்ப்ரமைஸ் பாலிசி கொண்டு வராங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சரி அவர் முதலமைச்சராக இருக்கார், இப்போ அந்த நேரத்தில் அவருக்குரிய கேண்டிடேட்டை நீங்கள் இது பண்ணலன்னு சொன்னால் அவருக்கு மரியாதை குறைவாக போயிடும். ஆனால் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுங்க, கட்சி தலைவராக இருக்கீங்க, நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுங்க, அவர் பெரியவராக இருக்கார், விட்டு கொடுங்க, அவர் கேண்டிடேட்டுக்கு சீட்டு கொடுத்துருவோம், உங்கள் கேண்டிடேட்டுக்கு ஒரு பொறுப்பு அரசாங்கத்தில், குறிப்பாக டெல்லி ரெப்ரசன்டேட்டிவ் பொறுப்பு. ஒவ்வொரு தடவையும் தொடர்ந்து இந்த மாதிரியே நீங்கள் சமாதானப்படுத்தப்படும். ஆமாம் ஆமாம். அப்போ உங்களுடைய உச்சமா நீங்க கட்சி மாறி இருக்கீங்க, அந்த உச்சம் அந்த சமயம் நடந்தது என்ன சொல்லுங்க, எந்த தருணத்துல மாறினீங்க? அதாவது இது ஒரு கட்டத்தில் போக போக ரொம்ப உச்சகட்டமாக போயிடுச்சு. அப்போ அந்த காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற எல்லாரும் ஒன்று சேர்ந்துக்கிட்டு தேர்தல் வேலையை மட்டும் வாங்குறது எங்கிட்ட வேலை வாங்கிக்கிட்டு, தேர்தல் முடிஞ்ச பிறகு என்ன எல்லாரும் சேர்ந்து என்னை ஓரம் கட்டுறது தான் அவங்களுடைய குறி இருந்ததை தவிர தேர்தல் நேரத்துக்கு மட்டும் எனக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. தேர்தல் முடிஞ்ச பிறகு எல்லாருமே சேர்ந்துக்கிட்டு அதில் இருக்கிற தலைவர்கள் எல்லாருமே, இன்னைக்கு வைத்திலிங்கம் ஆகட்டும், இன்னைக்கு இருந்த கந்தசாமி ஆகட்டும், இருக்கிற ஷாஜகான் ஆகட்டும், எல்லாருமே ஒன்று சேர்ந்துக்கின்னு உங்களை பயன்படுத்திக்கிட்டாங்க. எஸ், என்ன பயன்படுத்திக்கிட்டு இப்போ பிஜேபியில் அதனால தான் இன்னைக்கு இந்த பாராளுமன்ற வேட்பாளர்களுக்கு வந்திருக்கிறேன். உங்களுக்கு இன்னைக்கு அந்த முக்கியத்துவம் கொடுத்தால் தான் இன்னைக்கு பாராளுமன்ற வேட்பாளராக, இன்னைக்கு அமைச்சராக இருந்தும் பாராளுமன்ற வேட்பாளராக வரேன்னு சொன்னா எந்த அளவுக்கு கட்சியை மேல நம்பிக்கை வச்சு நீங்க தான் நிக்கணும்னு சொல்லியிருக்குது. அப்போ அந்த கட்சி எனக்கு உரிய அங்கீகாரத்தை ஒவ்வொரு நேரத்திலும் கொடுத்துருக்குது. அப்ப இப்ப ஜெயிச்சா உங்களுக்கு அமைச்சர் பதவி நிச்சயம் கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா? அது எங்க மரியாதைக்குரிய எங்களுடைய தலைவர் நரேந்திர மோடி அவர்கள் தான் முடிவு பண்ணணும். புதுச்சேரிக்கு நீங்க எம்பி ஆனதுக்கு அப்புறம் மத்திய அமைச்சராகிற பட்சத்துல வேற என்ன மாதிரி விஷயங்கள்லாம் செய்யலாம்னு நினைக்கிறீங்க? இன்னும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு புதுச்சேரி மாநிலத்துக்கு பாத்தீங்கன்னா நிதிக்குழுவோட இன்னும் நம்ம புதுச்சேரி மாநிலம் சேர்க்கப்படலை இதுவரையில். அதாவது யூடி ஃபைனான்ஸ் கமிஷன்லையும் புதுச்சேரி மாநிலம் இல்லை, ஒரு மாநிலத்தினுடைய அந்த ஃபைனான்ஸ் கமிஷன்லையும் புதுச்சேரி மாநிலம் இல்லை. அப்போ முதல்ல அது நிதிக்குழுவில் சேர்க்கணும். அப்போ தான் அதுக்கு கூடுதல் நிதி நம்ம புதுவை மாநிலத்துக்கு வரணும். அதே மாதிரி நிறைய மத்திய அரசு திட்டங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா 60-40 ரேஷியோ இருக்குது. 60% மத்திய அரசு மானியம், 40% நம்முடைய மாநில அரசு மானியம். ஒரு சில யூனியன் பிரதேசங்களில் பார்த்தீங்கன்னா 90-10 இருக்குது. அப்போது அதை நாம் மாற்றி கேட்கணும். மற்ற மாநில யூனியன் பிரதேசம் கொடுக்குற மாதிரி எங்கள் புதிய மாநிலத்துக்கும் கொடுங்க அப்படின்றத நம்ம வலியுறுத்தி பெறணும். கவர்னராக தமிழிசை இருந்திருக்காங்க. அவங்க கவர்னராக இருக்கும்போது நீங்கள் காங்கிரஸில் இருந்திருக்கீங்க, காங்கிரஸ் அமைச்சராக இருந்திருக்கீங்க. இல்லை அப்போ காங்கிரஸ் அமைச்சராக இல்லை. அப்போல்லாம் நான் வந்து என்னுடைய காங்கிரஸ் அமைச்சர் பார்த்தீங்கன்னா பாஜகவில் தான் இருந்தீங்க. ராஜினாமா பண்ணிவிட்டு அப்போ பாஜகவில் வந்து நான் சேர்ந்துட்டேன். ஏன்னா நான் நினச்சிக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் அவங்க கவர்னராக அங்கே வந்தாங்க. பாஜக சேர்ந்த பிறகு தான் கவர்னராக வந்தாங்க. இந்த தேர்தலில் அவங்களும் கூட வேட்பாளராக கிளம்புறாங்களான்ற மாதிரியான பேச்செல்லாம் வந்துச்சு. அதை பற்றி ஏதாவது தகவல்? அதாவது பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக மண்ணின் மைந்தருக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அது ஒரு மிகப்பெரிய பேசுபொருளாக இருக்கும். இப்போ வெளிமாநிலத்திலிருந்து ஒருத்தர் வேட்பாளரை போட்டால் அது அந்த அளவுக்கு வந்து நமக்கு ஒரு நெகட்டிவ் ஒரு இம்பேக்டை வந்து அது ஒரு உருவாக்கிடக்கூடாது அப்படின்றது தான் எங்களுடைய கட்சியினுடைய எண்ணம். அதனால தான் வந்து அவங்களுடைய பேர் பரிசீலனை இருந்து தமிழ்நாட்டிலே அவங்கள பண்ணிடலாம். அப்போ பரிசீலனையில் இருந்தது நிச்சயமா இருக்கு. வேற யார் பேரெல்லாம் இருந்தது? நிர்மலா சீதாராமன் பேர் இருந்துச்சு, அதே மாதிரி சப்தகிரி ராமலிங்கம் பேர் இருந்துச்சு, ஜிஎன்எஸ் ராஜசேகர் இருந்துச்சு, சிவசங்கரன் இருந்துச்சு. இதெல்லாம் வந்து பேர் பரிசீலனை நிறையா இருந்து, கல்யாண சுந்தரம் அவருடைய பேர் பரிசீலனை இருந்துச்சு. இப்படி பல வேட்பாளர்கள், நிறைய வேட்பாளர்களுடைய பெயர்கள் வந்து பரிசீலிக்கப்பட்டது. 2-3 அதிகாரிகள் வந்து கூட போட்டி விட்டு கேட்டாங்க, சீட்டு கேட்டாங்க, அரசு அதிகாரிகள். இவங்க எல்லாருடைய பேரும் பரிசீலனையிலிருந்து நீக்கப்பட்டதுக்கு ஒரே காரணம் தான் வெளிமாநிலத்தவர்கள் அப்படின்ற காரணம். இல்ல, எல்லாருமே வந்து ஒன்லி வந்து தமிழிசையும் நிர்மலா சீதாராமன் மட்டும்தான் வெளிமாநிலத்தவர்கள், இது எல்லாமே புதுவை மாநிலத்தை சேர்ந்தவர்கள். இப்போ மற்றவங்க எல்லாம் இவங்க 2 பேருமே வெளிமாநிலத்தவர் என்ற ஒரு காரணத்துக்காக அது அந்த பரிசீலனையில இருந்து எடுத்தாங்க. இப்போ மற்றவங்களெல்லாம் இது பண்ணும் பொழுது இப்போ யாருக்கு இதுல வந்து அதிக அறிமுகம் மக்கள் மத்தியில் இருக்கு அப்படின்னு பாக்குற போது எல்லாரை விடவும் அவங்களுக்கும் அறிமுகம் இருக்கு, இல்லைன்னு இல்லை, எல்லாரை விடவும் அறிமுகம் கூடுதலாக எனக்கு இருந்த காரணத்தினால் என்ன தேர்வு செய்தார்கள். இப்ப இந்த தேர்தலுக்கு நீங்க வேட்பாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கு அப்புறம் இப்ப இருக்கிற பதவியை ராஜினாமா பண்ணிட்டு இந்த தேர்தலை சந்திக்க சொல்லி வலியுறுத்தல் வந்துச்சாமே?
அதாவது அரசியல் அமைப்பு சட்டத்தில் அது மாதிரி இல்லை. அதாவது இருக்கிற அமைச்சர் பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு தான் தேர்தலை சந்திக்கணும். அரசியல் அமைப்பு சட்டத்தில் இல்லை. அரசியல் அமைப்பு சட்டத்தில் அது இருந்ததுன்னா அதை செஞ்சுட்டு தான் பண்ணியிருப்போம். அது அரசியல் அமைப்பு சட்டத்தில் இது அனுமதிக்கப்பட்டிருக்கின்றது. அதனால இன்னைக்கு வந்து அமைச்சராக இருந்து இன்னைக்கு தேர்தலை சந்திக்கிறோம். இவ்வளோ டைட் ஷெட்யூலுக்கு இடையில எங்களுக்கும் நேரம் ஒதுக்கி இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி. தேங்க்யூ சார். மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி.